Hello மக்களே வணக்கம் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹெட்ஜிங்னா என்ன, ஹெட்ஜிங்குடைய ரோல் என்ன, பர்டிகுலராக நீங்கள் என்ன மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடுக்கு வந்து ஹெட்ஜிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லைக் ஏன் அப்படின்னா இப்போது ஹெட்ஜிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். நிறைய வந்து ஆப்ஷன் பை பண்ணி நிறைய பேர் வந்து பணம் லூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஹெட்ஜிங்கோட ரோல் வந்து மேஜராக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் ஸ்டாப் லாஸை அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்துடலாம் ஹெட்ஜிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ என்ன அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, இப்போது கரெக்டாக வந்து நிறைய அல்காரிதமிக் ட்ரேடிங், அதாவது இந்த அல்கோ ட்ரேடு இல்லை ரோபோ ட்ரேட் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த அல்கோ ட்ரேட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வாலடைல் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜனவரியில் வந்து என்டையர் வந்து ஒரு 16 ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இல்லை. அதாவது இந்த 23,500 ஷார்ட் ஸ்டாடல் எடுத்திருந்த எல்லாராலையுமே வந்து என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, அவங்க வந்து பயப்படாமல் வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது இந்த இடைப்பட்ட நாளில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே ஏறுறதும் இறங்குறதும், இன்ட்ராடேலே இவ்வளோ ஸ்விங் இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக லாஸ் தான் இருக்கும். சோஃபார் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் தான் இருக்கும். பட் இப்போ இந்த ஹெட்ஜிங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரேடு வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டாடலுக்கு பதிலாக ஒரு அயன் ஃப்ளை. அப்போ ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அட் த மணி கால் அண்ட் புட் ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, அடிஷ்னலாக அவுட் த மணியில் ஒரு கால் அண்ட் புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்கிறது தான் ஹெட்ஜிங். சரி, இப்போது இந்த ஹெட்ஜிங்னால் வந்து நமக்கு என்ன கெட்டது அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். அடிஷ்னலாக 2 ட்ரேட் எடுக்கிறீங்க, நம்பர் 1. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பை பண்ணுற ப்ரீமியம் உங்களுக்கு லாஸ். இந்த 2 பிரச்சனை இருக்குது. ஓகே, பட் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கால் லாஸ் ஆகிறத விடையும் இதில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஒன்று, அதே மாதிரி நீங்கள் ஓவராக லைக் கேரி ஃபார்வர்ட் ட்ரேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு பொசிஷனலாக ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி எக்ஸ்பைரிக்கு சேர்த்து மண்டே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதை தேர்ஸ்டே தான் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து லாபம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகே, அதுவும் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்த அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அட் த மணி கால் அண்ட் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க, அவுட் த மணியில் கால் அண்ட் புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையிலும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது அப் சைட்லேயும் சரி டவுன் சைட்லேயும் சரி, இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் சொல்லுவாங்க. கிரெடிட் ஸ்ப்ரெட்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால் ஆப்ஷன் வாங்கிறதுக்கு பதிலாக புட் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு இமீடியட் ஸ்ட்ரைக்காக இருக்கிற புட் ஆப்ஷனை பை பண்ணிங்க. இப்போது இந்த புட் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கல்ல, இது வந்து ஒரு நேக்கடு செல்லிங்கு. இது கூட வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஹெட்ஜ் ஆகிடுது இந்த பொசிஷன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு டிஃபைன்டு லாஸு தெரிஞ்சு தான் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. இந்த ட்ரேடில் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் அந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ட்ரேடாக இருக்கும். மார்க்கெட் வந்து பயங்கர வைல்டு அப் சைட் டவுன் சைட் மூவ் இருந்தால் கூட நீங்கள் ரிலாக்ஸாக உட்காரலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டேடில் எனக்கு எவ்வளோ லாஸ் வரும்னு தெரிஞ்சு நான் உட்காறேன் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியும். முதல்ல வந்து நீங்கள் ஆப்ஷன் பையிங்காக இருக்கும்போது வித்தவுட் ஹெட்ஜராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். நான் ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் டெய்லி அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெட்ஜ்டு ட்ரேட் எடுக்கும்போது வீக்லி ஒரு ட்ரேடோ இல்லை 2 days 3 days ஒன்ஸ் நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் ரிலாக்ஸாக எடுக்கலாம். மார்க்கெட் எனி டைரக்ஷன், ஏன்னா ஈவன் சம்டைம் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில்
ஸ்டாப் லாஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஜம்ப் ஆகிடும் கண்டிப்பாக, அதுக்கான பாசிபிலிட்டிலாம் கூட இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஜம்பிங்னா எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. லைக் 10 ரூபா டிஃப்ரென்ஸில் ஸ்டாப் லாஸ். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, 80 ரூபா வந்து லைக் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வராமல் மேபி ப்ரைஸ் ஜம்பிங் நடந்தால் கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாது. அது பெரிய லாஸில் போய் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஹெட்ஜ் ட்ரேட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு புது ட்ரேடருக்கான ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.